தைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முனிஸ்காந்து தான். அட சரியா சொன்னப்பா. என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டீங்க கோபி. அட இது என்னங்க சாதாரண விஷயம். ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேரக்டராக மாறினீங்க பாருங்க, அதாங்க பெரிய விஷயம். பிரமாதம். அடடா அருமையா படம் பிடிச்சி போட்டீங்க. நம்ம ஐயா அப்படியே முண்டாஸ் கட்ட சிங்கமா இருக்கார்ல. ஆமாம். ஏனுங்க அப்படியே எல்லாரும் கூப்பிட்டு காட்டலாம்லங்க. கலைவாணி இங்க வந்து ஐயா போட்டோ பாரு. அப்படி கூப்பிடு, எல்லாருக்கும் காட்டுவா. கலைவாணி இன்னும் அப்பச்சி ஞாபகமாகவே இருக்காளுங்க. இருக்காது அப்படின்னா இவளுகளே பாலை ஊற்றி கொண்டு போட்டு அப்பச்சி ஞாபகமாக இருக்குதாம்மா. ஆஹா தலைவரே, இனிமே ஊருக்குள்ளே எவன் செத்தாலும் தம்பி தான் போட்டோ பிடிக்கணும். எங்க கொடுங்க. இதை பார்த்தா ஐயா மாதிரி தெரியலையே. அது வந்து செத்து போயிட்டா ரத்தம் சுண்டி மூஞ்சி மாறதானங்க செய்யும். மாறதானங்க செய்ய. நாளைக்கே நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அப்படி தானங்க மாற. தம்பி நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன பயந்துட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்கப்பா. ஏங்க யாரையாவது தண்ணி கொண்டு சொல்லுங்களேன். தம்பி போகிறதுக்குள்ளே அந்த கெடா மிசக்கர்னு எப்படியாவது ஃபோட்டோ எடுத்து போடுங்க, மறந்துடாதீங்க தம்பி. தம்பிங்களா, இப்போ உங்களுக்கு தண்ணி வச்சாலே அவ தான் என்ற பொண்டாட்டி. சத்தம் இல்லாமல் போட்டு பிடிச்சிருங்க. என்ன கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா. ஐயோ ஐயோ சித்தப்பு. சின்ன வயசுல சினிமா நடிக்க போறேன்னு சொன்னதுக்காக ஊரை விட்டே ஒதுக்கி வச்சீங்க. அதுக்காக சித்தப்பு செத்ததை கூட சொல்லாம விட்டு செய்யலாம் பாவிகளா. ஐயோ சித்தப்பு, நேர்ல சிக்கா மாதிரி இருப்பேன் சித்தப்பு. இப்போ போட்டோல சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கே. நான் படத்துல நடிக்கிறத பார்க்காம போயிட்டே சிக்காம மாரியா என்னை உச்சி வச்ச மாதிரியே இருக்கு. அப்படி போட்டால் நீங்க என்ன பிக்க பண்றீங்க? என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டீங்க கோபி. பகாலி அவன் எப்படியே பகாலி ஏன் போட்டோ ஏன் போட வாங்கிட்டாங்க. என்ன வாச்சு ஓடுறது மட்டும் என்ன விட்டு ஓடுறீங்க? வண்டி எடுங்க வாச்சு. எடுங்க எடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாச்சு. இந்த வண்டி ஓட்டி விட்டு புடி ஓடியாதீங்க. பழைய நான் ஏமாத்திட்டேன். பொண்டாட்டிய போட்டோ எடுக்கிறான்னு சொல்றானுங்க. அப்படியா? இந்த பக்கமா போயிருங்க. என்னாச்சுங்க? முடிசை ஏமாச்சிட்டு போயிட்டானுங்கப்பா. ஐயோ உங்களே தாயா, இத்தனை பேர் இருந்தோ பிடிக்க முடியாம போச்சே. இவனுங்களை பிடிக்கிறதுல ஒரு கஷ்டமா? இப்ப பாருங்க. பாரு பொண்ணாக்க மாட்டேங்க. நம்ம வண்டியை பற்றி தெரியாம அங்கேயே நின்ட்டானுங்க. ஆனா எனக்கு தெரியுமே. அடி வாங்கினது கூட பரவாயில்ல பச்சை. நாளைக்கு பஞ்சாயத்தில் என்ன பண்ணுவாரு தெரியலையே. இன்னைக்கு கலைவாணி சிவப்பு கலர் தாவணி தானே கட்டியிருந்தா?
தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஊர்க்காரங்க கோவத்துல இருக்காங்க. நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. யாராவது பாக்குறதுக்குள்ள உடனே போயிருங்க. இந்தாங்க வண்டி சாவி. நான் சொல்ல சிவப்பு கலர் தாவணின்னு. மாஸ்டர் போலாம் மாஸ்டர். மாஸ்டர் தப்பிச்சு இழுத்து விட்டு அவர் வழியில மாஸ்டர். இந்த மாஸ்டர் ஐயோ அங்கே வர பைக்கு இருக்கிறியா? அப்புறம் வந்து பேசிக்கல முதல்ல கிளம்பு. சாமி வானமுனி உத்தரவு கொடுக்க தயங்குறாருங்களே. பக்காளி அதை இதையும் சொல்லி இவனை மன்னிச்சு விட்டுறாதீங்க. மாமா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்பாங்க. எனக்கு என்னமோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதில்ல வானமுனிக்கு விருப்பம் உள்ள போல தெரியுது. அதனால பஞ்சாயத்தே இதை முடிவு பண்ணிட்டோம். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் நினைக்கிறேன். இது வரைக்கும் பஞ்சாயத்துல தண்டனைக்கு உத்தரவு கிடைக்காம போனதில்லை. முதல் தடவை அப்படி ஆயிருக்கு. இத வானமுனியோட உத்தரவா நினைச்சு அந்த பசங்களை மன்னிச்சு விட்டுலாம். மன்னிச்சு விட்டுறீங்களா? அட 2 நாளைக்கு சாணியாதான் மாமா இப்படி விட்டுட்டு இருந்தா யாருக்கும் பயம் இல்லாம போயிருங்க. சரி, ஊரை ஏமாத்துறது பரிகாரமா இவங்க 2 பேரும் தண்ணி வர வைக்க கிணறு தோண்டோம். தண்டனை முடிஞ்சுதா இவங்க வண்டியும் படம் பிடிக்கிற பொட்டியும் கொடுக்கணும். முனிசு இவங்க 2 பேரும் வேலை வாங்குறது உன்ற பொறுப்பு. ஐயா அனுமதிச்சா துணிமணியெல்லாம் எடுத்து வந்துடும். அப்படியே கொஞ்சம் செலவு காசு எடுத்துட்டா அட இருக்கிற ஊரை சுத்தி பார்த்து போயிடலாமல்ல. பாபாண்ண எனக்கு ஒட்டு துணி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துட்டாடா பரவாயில்ல. வாங்கலாம். நேற்று பங்காளி பஞ்சாயத்துல சொன்னது ஞாபகம் இருக்குதல்ல? கலைவாணி இந்த பசங்களுக்கு கடப்பார மம்முட்டி எடுத்து கொடுமா. ஏய் ஏய் இன்னையில இருந்து நீங்க தண்டனை கைதியடா. என்னடா மறைக்கிற? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா கலைவாணி இறங்கியே வரமாட்டாராட்டு. அவளை நோட்டு மலையை உட்காந்துருக்குற இறங்கி வர்றதுக்கு அதுக்கு இல்லைம்மா சார். உங்கள் மேலே ஏதாவது பரிதாபப்படுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணுமா சார்? இந்த ஊரில் இருக்கிறதே பரிதாபத்துக்குரிய விஷயம் தான்டா. அதுவும் சரிதான். நல்லா பாட்டுப்பாங்க. என்ற துணியை போட்ட பிறகுதான் கொஞ்சம் மனுஷனாட்டம் இருக்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு கிணறுலாம் வெட்ட போக வேண்டாம், பட்டியில் வந்து சாணி அள்ளுங்க. அதுக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தோண்டினா தண்ணி வந்துடுறேன். 5 குழியை தொட்டு அதுக்கு பேர் கிணறா? அதில் தண்ணி வேற வருமா? டேய் வாங்கடா டேய், வந்து சாடி அள்ளுங்க வாங்க. ஏற்கனவே 3 தடவை தோண்டி போட்டா கிணறா அது. இப்போ எப்படி அவளை பரிதாபப்படுத்துறேன்னு பாரு. டேய் என்னவா கூப்பிட்டா? உன்னை தாண்டா மானம் கெட்டவனே. இந்த வரடா டேய். பக்கறாளா? உங்க மனசுல தண்டனை கைதிகளா? ஒண்ணா ஐயோ அழிக்குதா சொல்லி விடா, இல்லைன்னா உனக்கு முழுகும். குழம்புற குழம்பு முழுகும். நீங்க தோண்டு உள்ள போட்டு என்ற சட்டையை போட்டு ஐயோ மறுபடியும் அடிக்கிறேன், காப்பாத்துங்க. கைய விடா, கைய விடா. எவ்வளவு நேரம் கோலம் போடுவே? திரும்பிட்டா. என் விளக்கையே அன்னைக்கு ஐயோ இந்த அநியாயத்தை கட்டி கேட்க யாருமே இல்லையா? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஒரு தெரியும் பட்டதெல்லாம் பட்டு பச்சப்பளமா நிக்கிறா பாருமா. அம்மா டீ வச்சிருக்குது, உங்களை கூப்பிட்டாங்க போங்க. டீயா? பசுபால் தான். டீ குடிச்சுட்டு உங்க குழந்தை பாத்து போட இவங்களை பிடிச்சு கொடுத்தது பாராட்டு விழா எதுவும் நடத்துறாங்களா? ஏய் என்ன சூரத்தனா கையெடு. முனிஸ் மாமா சொல்லுதுங்க. அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே சொன்னாங்க? ஆமா. அப்ப நீங்க சீக்கிரம் வந்து செத்து போயிருவீங்களா? ஓ இது இவன் வேலையா தான் இருக்கும். ஏன் தப்பு தான். அந்த கையை கொடு, வாயில வை. என்னைய கொள்றதுலேயே புரியாது. போ போ, இந்த வயசுல சோடி வர. வீட்டு பக்கம் வா. பங்காளி என்ன கணேசா சோத்துக்குனே உட்காந்துருப்பேன். பங்காளி ரோசா பூ மாலை கிடைக்கல, ஆனா செவ்வத்தி தான் கிடைச்சது. எவ்வளவு கஷ்டமாயி போச்சு. என்னடா என்ற போட்டோ வச்சு சாமி கும்பிட்டு இருக்கீங்க? முனிசு நீ இல்ல நம்ம ஐயா.
என்னது பொய்யாவா? ஐயா இருந்ததுக்கு அடையாளமா இது ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கு இன்னைக்கு 16 நாள் காரியம், படம் வேணும்ல. ஏன் என்னைய வச்சு காரியம் போடுங்களா? ஊர் ஒத்துக்கணும்ல. டேய், அவனுங்களாவது என்னைய வச்சு போட்டோதான் எடுத்தானுங்க. நீங்க அந்த போட்டோவுக்கு வாழைய மாட்டி காரியமே பட்டீங்களா? சரி விடப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாள்ல இருந்து விளக்கு மட்டும் ஏத்திக்கலாம். எத்தனை பேர் விளக்கு ஏத்துவீங்க? எத்தனை பேர் எனக்கு விளக்கு ஏத்துவீங்க? போய் தொலைக்கடா. சரி கும்பிட்டு வா. முனிசுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். இல்லது விளையாட்டா? போகிட்ட என்னடா விளையாட்டு வேண்டிய கிடக்கு. என்ற கட்ட அவுட்டுக்கு போட வேண்டிய வாழைய என் போட்டோவுக்கு போட விட்டாங்களே. எனக்கு சூடு சொர். இது என்ன கருப்பா இருக்கு? அது ரத்த பொரியல் முனிசு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாரு. இது நம்ம ஐயன் தாண்டா. இது நம்ம ஐயனே தாண்டா. கொஞ்சம் ரத்த பொரியல் மட்டும் எடுத்துக்கிறேன் முனிசு. அது நம்ம ஐயாவுக்குயா. ஐயாவுக்கா? ஏடா போட்டால மட்டும் நாடு ரத்த பொரியல் ஐயாவுக்கா? இலையாவது எங்கடா போட்டிருக்கீங்க? அதையா உண்மையை சொல்லுங்கடா. இந்திர கூப்பிட்டப்போ போயிருந்தா நேரம் கேமராமேனாவே இருந்திருப்பேன். வணக்கங்கய்யா. வணக்கம். பாத்தியா ஐயா இன்னும் நம்ம மேல மரியாதையா தான் இருக்காரு. பசங்க சோத்துக்கு உட்கார்ந்துருக்கான்னு பாரு. பிச்சைக்கார பழப்பு. டேய் காதல்னு வந்துட்டா. அப்படியே அந்த நாய்க்கு சேர்த்து சோத்தை வச்சுட்டு வந்துரு. அடடே முனிஷ்காந்த், சோத்துக்கா? ஆமாண்டா. அப்ப வா, வந்து வரிசையில் உட்காரு. ஏய், நான் என்ன உங்களை மாதிரி தண்டனை கைதிகளா? எனக்கெல்லாம் சோறு உள்ளடா. கொன்று பங்காளி, இந்த போஸ்டர் பாத்தீங்களா? ஏண்டா டேய், ஊரு கட்டுப்பாட்டு மீறி செல்மால் நடிச்சு போட்டு அந்த கரும முடிச்ச காயத்தை கொண்டு வந்து என்கிட்டயே காட்டுறியா? சோறும் கிடையாது ஒண்ணு. எல்லாம் சோறு இவனே தின்ட்டான் போல தெரியும். அதான் போன போஸ்ட் எங்கிட்டே வருது. இன்னொரு இந்த காயத்தை கொண்டு வந்தனா மண்டை கண்டையெல்லாம் கறிக்கி விட்டுரு. காகிதம் மாடாது, காவியம்டா. ஒரு ஸ்டாருக்கே சோறுன்னு சொல்லிட்டீங்களா? பாத்துக்கிறேன்டா. ஒழுங்கு மரியாதை வரிசையில் வந்து உட்காந்துருக்கலாமல்ல. குர்ரா, அதை எத்தனை பாப்பா? வரேன்டா. எங்க ராப்பிச்சக்கா? ஆமாண்டா, வர்றியா? போட்டோ எடுத்தோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம காதல் பண்றேன் கூலியை வெட்டுறேன்னு என் உசரையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. கலைவாணி நினைக்கிறாடா. ஆமா, நீ தான் சொல்ற. ஆனா அவளை பார்த்தா அப்படி தெரியல. நம்ம வேலையெல்லாம் வெட்டு போட்டு வந்து வெட்டியை குழி தோண்டிட்டு இருக்கிறோம். நீ வேணா பாரு, சங்கடமே இல்லாமல் அந்த சண்முகத்தை கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன். நம்ம இருந்து மேலே எங்கேயும் வேடிக்கை வாட்டிருக்க போகிறோம். ஏமா சார், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி ஓட்டு மேலே கூட்டு வந்து உட்கார தூங்கிட்டு இருக்கிற வேடிக்கை பார்க்குறது பால் சட்டையில் மாதிரி இருந்தா. ஏமா சார், நேரில் பார்க்குறது கண்ணு குட்டியாட்டு இருந்தா இப்போ கரடி குட்டியாட்டு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். டேய் நல்லா பாடுறா. அடப்பாதி, அது என்ன காண்டாமிருகம் காட்டுக்கு போன மாதிரி ஒரு சத்தம். மாஸ்டர், இந்த புள்ள தூங்குறது பார்த்தா இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாளாட்டு இருக்குது. இங்கே தான் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறவளா. ஏய் உள்மனை சொல்லுதுடா, அவள் என்னையே தான் நினச்சிட்டு இருக்கான்னு. அந்த உள் மனசை கொஞ்சம் வெளியே கூப்பிடு. 4 அப்பா அப்படின்னா அடங்க. எதையாவது சொல்லிடுது வேறமா. அப்பா, உலகத்திலே 1:30 மணிக்கு உனக்கு தான் அப்படி யோசனைலாம் மாஸ்டர். என்ன மாஸ்டர், இந்த பிள்ளை ரஜினிகாந்த் லவ் பண்ணுது? நான் தான்டா. சூரிய திறந்த மாதிரி தான். மாஸ்டர், அங்கே பாருங்க, ஓட்டு மேலே உனக்கு உட்காந்துருக்குறான். அது மீன்ஸ்காரன் விடுதானே? டேய் விட்றா, அவனுக்கு விக்கல் வந்திருக்கும் போல இருக்கு. விக்கலும் இல்லை நக்கலும் இல்லை. வாங்க மாஸ்டர், பார்க்குறதுக்கு திருட்டு போயிலாட்டுருக்குறான் அவனை. அப்படியா? மீசை வீட்டு மேலே உனக்கு என்னடா வேலை? திருட்டு பையன் தானே. வேலைக்கு ஊர்க்காரங்களை எழுப்படா. ஊர்காரனுங்களா? வாங்க மாஸ்டர்.
வாய் பேச முடியாதா? எந்திரா. டேலுக்கு பார்த்தா பாவமாக இருக்கான். ஊர்க்காரங்கிட்ட மாட்டினா கையை முறிச்சு விட்ருவானுங்க. இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. பழிச்சு போ போ. டேய் திருடா. தீர்க்க ஆயுஷா இருப்பா. தீர்க்க ஆயுஷா. தம்பி தம்பி வாயிலெல்லாம் அடிக்காதீங்க தம்பி. சத்தியமா என்னமா நான் குறியே சொல்ல மாட்டேன் தம்பி. நீ எப்படா சாமியாரானே? அது பெருசாக ஒன்றும் இல்லைங்க தம்பி. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தெருவில் படுத்திருந்த ஒரு பிச்சைக்காரனோட துணியை உருவிட்டு. பிச்சைக்காரன் துணியை உருவிட்டியா? ஆமாங்க. மேலே சொல்லு. உருவிட்டு இந்த ஊர் பாறை மேலே வந்து படுத்துட்டேன். விடிஞ்சதும் முழிச்சு பார்த்தா இந்த ஊர் ஜனங்களும் என்ன சுற்றி உட்காந்துருக்கானுங்க. எல்லாரும் என்ன பார்த்து, நீங்கள் தான் சாமி எங்கள் ஊரை பிடிச்ச காட்டேரிக்கிட்டு இருந்து எங்களை காப்பாற்றணும் சாமி. என்னையே சில பேர் விரட்டிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் என்ன பார்த்து ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா நான் உருவிட்டு போத்திருந்தது சாமியாரோட வேட்டி. சரி நம்மளும் செட்டில் ஆகிறதுக்கு சரியானடா இதுதான்னு சொல்லி இங்கேயே தங்கி குறி சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் தம்பி. ஆயிஷா இருங்க. அவ்வளோதான் தம்பி. சரி, உனக்கும் மீசக்கார் பொண்டாட்டிக்கு ஏதாவது? தம்பி தம்பி அப்படி இல்லைங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான நட்பு தான் தம்பி. உன் நிமித்தம் எல்லாம் ஏதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆமாம், அன்னைக்கு மீச பொண்டாட்டி பழனிசாமி தானே கையை காட்டினா, அப்புறம் நீ எப்படி? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அந்த மாதிரி பொம்பளை இல்லைங்க தம்பி. யாரையும் துரத்துறான். எத்தனை முறை பக்குவமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. டேய் இங்க வா. டேய் பழனிசாமி மாவடா மாட்டோடா என்கிட்ட. ரோசபதி தள்ளி. டேய் கணேஷ் எத்தனை சாமி நீங்க எப்பட வந்தீங்க என் வீட்டுக்கு? குட்டி கடைக்குள்ள பாத்தீங்களா தம்பி, அவ எனக்கே துரோகம் பண்ணிட்டா பாத்தீங்களா? இப்போ பாருங்க. ஊரே என் காலில் வந்தது. ஆனா இவனுக்கு தீர்க்காய் சார்மா. சாப்பிடுங்க. வணக்கம் சாமி. என்ன மீசா, நேற்று ராத்திரி உன் ஊட்ட சுற்றி பெரிய ஓட்ட பாதை மாட்டிருக்குது. ஏயா சாமிக்கு வச்சது இப்படி சங்கடம் இல்லாமல் இப்படிங்க திங்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஐயா ஐயா, சிறுவர்கள் ஆசைப்பட்டு கேட்டாங்க. நான் தான் என் உணவை அவர்களுக்கு அர்ப்பணித்தேன். விட்டுருங்க. சாமி கூட 2 நாள் இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. அப்போ தான் உங்கள் 2 பேருக்கும் புத்தி வரும். சாமிக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நேரம் இருக்குமா? ஏன் இருக்காது? இன்னைக்கு என் பொண்டாட்டி அடக்கமா ஒழுக்கமா இருக்கானா அதுக்கு இந்த மதம் தான் காரணம். நீ சரி சரியா பேசியிருக்கிறேன். ஐயா ஐயா, உங்க காலில் வேணாலும் விழுறேன். தயவுசெய்து எனக்காக விட்டுருங்க. மன்னியோ சாமி, நீங்க ஏன் அவங்களுக்காக ஏன் காலில் விழணும்? உள்ள வச்சுட்டானுங்களே. சாமி மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்குங்க. என்ன சொன்னா கேளுங்க. ஊரு கேட்டவனுங்க ஒட்டி கடைக்காரன் பொண்டாட்டிக்கு தான் அடிச்சுக்கிறானுங்கன்னா பாசம் முடிச்சு கல்லுக்கு அடிச்சுக்கிறானுங்க. ஒரு ராத்திரி நான் இல்ல சாமிக்கே பாதுகாப்புலாம் போச்சு. எத்தனை தாண்டா நானே பாக்குறது. விஷயம் தெரியுமா? கோயில வானமுடிய காணாமையா? எல்லாம் வாங்கப்பா. அடதே வாங்கப்பா. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஏண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நல்லா இஞ்சி தின்ன குரங்காட்ட என்னவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்கடா. சொல்லு சும்மா. போய் உட்கார்றா. இதுக்கு தான் கூப்பிட்டானா? வேறு வழியே இல்லை. நானே வடக்கு பக்கம் சாமியை தேடி போகிறேன். ஆமாம், ஊர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என் உசுரே போனாலும் பரவாயில்ல. ஓ, இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குதா? ஐயா, நீங்கள் போவேண்ணா. வடக்கு பக்கம் நாங்கள் போகிறோம். ஏண்டா அப்படியே தப்பிச்சு போலான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போவோ தப்பிச்சுருப்போம். டேய் டேய், அது நான் இருக்கிற வரை நடக்காதரா. மூடிட்டு போட. முந்தானே ராத்திரி சினிமாவை வெட்ட வந்துட்டோம். விடிஞ்சாலும் விடுத்திருந்தானே. கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். ஆத்துக்கா பங்காளி உனக்கு கொழுப்பா? தலைவரே போய் தான் பார்க்கட்டுமே. ஊரை ஏமாத்தின பசங்க தானே, அவனுங்களே போகட்டும். அனுப்பி விடுறதே மேசுக்காரனுக்கு வேலை. அவங்கள தனியாக அனுப்ப வேணா,
கூட ஆர்ப்பா போகிறீங்க? அட நம்ம கடைசியில் அடுப்புங்க திங்கிற தவிர வேற ஒன்றுமே ஒன்றதில்ல. கோயில் வேலைக்காவது ஓட்டும். என்னவங்க என்னையே பார்க்குறீங்க? என்ன ஆர்வா என்னையே பார்க்குறேன்? அங்கே பாடுறான் அம்மா. அவங்க 2 பேர்த்தையும் நம்பி என்னை அனுப்புனீங்கன்னா ரத்த காட்டையும் காவு கொடுத்துருவாங்க. எனக்கு நாளைக்கு சூட்டிக்கலாம் இருக்கு காலி கண்டிப்பாக இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதா? வாங்க இந்த பாவம் உங்களுக்கு போடாது. நல்ல நடிகை இந்த ஊர் இழந்துடும். அண்ணே கலைசூர் போட்டால் பரவாயில்ல. அண்ணே அண்ணன்னு சொல்லுங்க. எங்க ஊருக்காக யாருமே இந்த பக்கம் வந்து சுதா கேளுங்கடா. வேண்டாடா. முதல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் பார்ப்போம். பள்ளிக்கூடமா? நான் வர மாட்டேன். வாடா. சுதா கேளுப்பா, நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். வாடகை காட்டேரி குடி இருக்குப்பா. சொல்லுங்கப்பா, நான் வர மாட்டேங்கிறேன்ல. போங்கடா, நான் வர மாட்டேன். போங்கடா. நீ எல்லாம் எதுக்குடா உசுரோடு இருக்க? கல்லை மட்டும் ஊர்ல கொண்டு போய் காட்டணும். எப்படி காலில் உழுகிறானுங்க மட்டும் பாரு. என்ன பேர் இந்த மாதிரி வரீங்க? இதுக்கு தான் உள்ள வேண்டாம் சொன்னேன்ல. எல்லாம் நாசமா போச்சு. வானமுனியை காணோயா? வானமுனி டேய், அதைத்தாண்டா முக்கிய இத்தனை நேரம் சொன்னானு. என்ன விளையாடுறீங்களா? யோ நெசமாவே வானமுனியை காணோம்யா. ஏன் காட்டேரி எதை அடிச்சிருச்சா? இவங்ககிட்ட சிரிச்சுட்டே பேச்ச போனேன். ஹே கோபி, மொக்க ஐயா பேர் தாயா மொக்க, ஆனா வேலை பக்கா. ஆஷா பார்த்து டாய் டாய், அவனை பிடிக்க வந்தீங்களா இல்லை பாட்டில் குடிக்க வந்தீங்களா? நீ பார்க்குறத பார்த்தா அங்கேருந்தே ஸ்டாப் போட்டு உறிஞ்ச போல இருக்கு. வா வந்து எடுத்துகிட்டு போ. சி கல்லை தூக்குறான்னா பாட்டில் தூக்குறான். தூக்கிட்டு போ கல்லை போ. டேய் டேய் பாத்துரா, கல்லுக்காக கண்டவெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான். உங்களை சுடுங்க சுடுங்க. குறி தவறிட போகுது. அவங்கள விடாதீங்க, சுடுங்க. ஏன் கை நடுங்க? அட முனிச்சு, எங்களுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டியா நீங்க? எவ்வளவு அக்கறையா இருக்காம நான் பெட்டிக்குள்ள வந்து 2 மணி நேரம் ஆச்சுடா. இந்நேரம் என்னைய கடத்தி வித்துருப்பாடா. விட்டுருதா? ஏய், இவனை தெரியுமா உனக்கு முன்னாடியே? எனக்கு ஜமீன் அவர் தெரியாதுங்களா? அவர் பெரிய நடிகருங்க. இல்ல இல்ல, பேர் முனிஷ்கா. இந்த விடிஞ்சால் விடிஞ்சிரும் படத்தில் நடிச்ச கலை சோலை அவர் தானுங்க. ஒன்றரை படத்தை பார்த்தாண்டா என் நாய் தர்மலிங்கம் ரத்த வாந்தி எடுத்து செத்து போச்சு. உங்க நாயும் செத்துருச்சா? டாய், என்ற தர்மலிங்க சாவுக்கு காரணமா இருந்த ஹீரோ நீ தானே? ஐயோ எஜமா, அது நான் இல்லைங்க. வேற யாரா? என்ற குருநாதர் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் பாருங்க. ஸ்பீல்பர்க்? இவருங்க பேச்ச நம்பாதீங்க. அது எந்த குமாரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களை பூனை ஜமீன் உங்களுக்காக பூனை சூப்லாம் குடிச்சிருக்கோம். அதுக்காக ஆச்சு எங்களை விட்டுருங்களேன். பூனை சூப் இன்னைக்கு கொடுத்துருப்பேன்டா. ஆனா எதிர்க்கு நான் அதை கொடுக்கறது. யோ பூனை, அதை எதிரிக்கு தாயா கொடுத்தவன். ஏண்டா அழகு, நாளை எதுக்கு பூனை சூப் குடிக்கிறான்? அது ஒண்ணும் இல்லடா, பூனை சூப் குடிச்சா ஆன்ம விருத்தி ஆகுமாமா. துரும்பிடிச்ச துப்பாக்கி எதுக்கா தொட்டாங்க? மூடி வச்சு நீ மூடிட்டு இருக்க மாட்டேல? ஐயோ, நான் கையில வச்சிருக்க துப்பாக்கிய சொன்னேன். உங்களை சொல்ல அங்க சொல்லுங்க. இவனுக்கு 2 பேரும் போட்டு தள்ளிட்டு உன்ட்ட வரேன். ஐயோ ஜமீன், சுற்றாதீங்க. கோபி யாரா அவன்?
இதனால குடிச்ச பூனை சூப்பு வீணா போச்சு அம்மா.